முன்னாடி இந்த படத்தோடைய முதல் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு படம். பேசுவோம். சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னோட செகண்ட் ஃபிலிம் மருதமோட ஃபர்ஸ்ட் வீக் போஸ்டர் லான்ச்சு இங்கே எஸ்ஆர் ரூமில் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்ஆர் படிக்கணும்னு இருந்துச்சு, ஆனால் அப்பா அம்மா சென்னையில் வந்து படிக்க விடலை. ஆனால் இங்கே வந்து இந்த போஸ்டர் லான்ச் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நம்ம படம் போய் பார்க்கணும் ரிலீஸ் டைமில். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் ஃபிலிம். மார்கழி திங்களுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. ஆக்சுவலி கஜேந்திரன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்து என்னோட கேரக்டர் மாதிரியே நீங்கள் அப்படியே இருக்கீங்க, இந்த படம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கதை கேட்ட உடனே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரியலாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஸோ அதனால மெயினாக இந்த கேரக்டர், என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சாரோட ஒய்ஃப் கேரக்டர் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபேமிலி லைஃப், ஒரு ஃபார்மரோட லைஃப் எப்படி இருக்கும், அப்படி ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி செகண்ட் மூவியில் விதாத் சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதில்ல. நெக்ஸ்ட் ஆடியோ லான்ச்சில் பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங் டு சி அவர் மியூசிக் டைரக்டர்ஸ் மேஜிக் இதில். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் நான் எப்படி நடிச்சிருக்கேனோ. லைக் ஆக்சுவலி ரொம்ப ரியலாக, லைக் அந்த கேரக்டர் ஆகி நான் அப்படியே இதில் மேக்கப் கூட போடல. அவ்வளோ சார் சொன்னாங்க மேக்கப்பே இல்லை இதில், நீங்கள் எதுவுமே போடாதீங்க. ஒரு மஞ்சள் சேரடி இருக்குது, ஒரு பொட்டு இருக்குது, கொண்டை போட்டுட்டு வாங்க, சாரி கட்டிட்டு வாங்க, இவ்வளோதான். ஸோ அதுலேயே அந்த காஸ்டியூமில் இறங்கி அந்த கேரக்டருக்குள்ளே போகும்போதே நடிப்புனா நாங்கள் ஆக்சுவலி வி வேர் லிவிங் திஸ் கேரக்டர். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். சாரி ஓகே எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். மருதம் என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ முதல்ல கஜேந்திரன் சாருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததில் ரொம்ப 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 நன்றி சார். அது மட்டும் இல்லை, நான் சத்தியமாக எதிர்பார்க்கல என்னோட 2வது படத்தில் நான் விதாத் சார் கூட நடிப்பேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆக்டர் கூட நிறைய கற்றுக்க முடிஞ்சுது என்னால். ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருந்தாலும், ஒவ்வொரு செட்டில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக படத்தை பற்றி சொல்லாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதிகமாக விதாத் சார் கூட தான் சீன்ஸ் இருக்குது. ஸோ சாருக்கு தான் மற்ற ஆர்டிஸ்ட் கூட நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ நான் அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸாக நான் முதல்ல சொல்லுவேன். அப்புறம் முக்கியமாக மாறன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. ஜேபிபிக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ரோல் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் அவரை விட்டுட்டேன், சாரி. ஸோ யா அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். சாரி டு இன்டரப்ட். நம்ம கல்லூரி சேர்மன் வந்து நமக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸ்டேஜில். நம்ம பேசுங்க.